அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அரசு ஆதி திராவிட மேல்நிலைப் பள்ளி மௌலிவாக்கத்தில் 10ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவர்களாகிய நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி பை வாக்கிங். நாங்கள் எப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் நடக்கிறது மூலமாகவே பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி எப்படி நடக்கிறது மூலமாக பண்ணுறதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். முதல்ல நாங்கள் எப்படி எலக்ட்ரிசிட்டி நடக்கிறது மூலமாக பண்ணலாம்னா அதுக்கு பீசியோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பீசியோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா நம்ம ஒரு வைப்ரேஷன் கொடுத்தோம்னா அது அந்த கிறிஸ்டல்ல பட்டு அதை வைப்ரேட் ஆகி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த மெத்தடு. ஸோ இந்த மெத்தடுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது என்னன்னா பீசியோ எலக்ட்ரிக் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை நாங்கள் ஒரு இடத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பீசியோ எலக்ட்ரிக் டிஸ்க்கை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அது எக்ஸாம்பிள் மட்டும்தான், இது ஒர்க்கிங் மாடல் இல்லை, நார்மல் மாடல். இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்க ஒரு பீசியோ எலக்ட்ரிக் பஸர்லையும் நாங்கள் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து இங்கே ஒரு கலெக்டிங் இது வச்சுருப்போம். இங்கே தான் அதோடைய சப்ளை எல்லாம் மொத்தமாக போயிட்டு கலெக்ட் ஆகும். ஸோ இதுதான் இதோடைய இந்த சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டோரிங் டேங்க்கு. ஸோ இந்த ஸ்டோரிங் டேங்கில் ஸ்டோர் ஆகிற சார்ஜ் எல்லாம் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா, இப்போ நம்ம அண்ணா நகர், டி நகர் இது மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிறைய லட்சக்கணக்கான பேர் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இது மாதிரி வச்சோம்னா இது மூலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி நம்மளால் காஸ்ட் எஃபிஷியன்ட்டாகவும் அதே நேரத்தில் எந்த ஒரு என்விரான்மெண்ட்டையும் பாதிக்காமல் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதனால நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னும் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி டெவலப் ஆகும். நன்றி.